இந்த கல்வி தொகுதி இயன்முறை சிகிச்சையின் துறையை பற்றிய விரிவான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. சுகாதார பராமரிப்பில் அதன் பங்கை வரையறுப்பது, அதன் முக்கிய கோட்பாடுகளை கோடிட்டு காட்டுவது மற்றும் பல்வேறு நோயாளி குழுக்களிடையே அதன் பயன்பாட்டை விவரிப்பது எங்கள் முதன்மை நோக்கமாகும். செயல்பாட்டு மறுசீரமைப்பு, வலி மேலாண்மை மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் அதன் தாக்கத்தை பாராட்ட இயன்முறை சிகிச்சையை புரிந்து கொள்வது முக்கியமானது. இயன்முறை சிகிச்சை உடல் சிகிச்சை பிசிக்கல் தெரப்பி என்றும் அழைக்கப்படுகிறது. இது உடல் செயல்பாடுகளையும் இயக்கத்தையும் மதிப்பிடுவதற்கும் மீட்டெடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட அறிவியல் அடிப்படையிலான சுகாதார பராமரிப்பு துறையாகும். இது வெறும் குணமடைவது மட்டுமல்ல, உடல் அதன் உச்ச செயல்திறனில் செயல்படுவதை உறுதி செய்வதற்கும் எதிர்கால உடல் சரிவு அல்லது நீண்டகால இயலாமையை தடுப்பதற்கும் இயக்கத்தின் அறிவியல் பயன்பாடாகும். இந்த துறை முழு மனிதரையும் கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் குறிப்பிட்ட தேவைகளை கருத்தில் கொண்டு செயல்படுகிறது. பயிற்சியாளர்கள் அல்லது இயன்முறை சிகிச்சையாளர்கள் மனித உடற்கூறியல், உடலியல் மற்றும் உயிர் இயக்கவியல் பற்றிய ஆழமான அறிவை பயன்படுத்தி இயக்க கோளாறுகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் உயர் பயிற்சி பெற்ற நிபுணர்கள் ஆவர். ஒவ்வொரு தலையீடும் உயிரியல் யதார்த்தம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் இருப்பதை உறுதி செய்கின்றனர். ஒவ்வொரு தலையீடும் உயிரியல் யதார்த்தம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் இருப்பதை உறுதி செய்கின்றனர். இந்த நடைமுறை ஒரு முழுமையான நோயாளி மதிப்பீட்டில் தொடங்கும் ஒரு முறையான செயல்முறையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த முக்கியமான முதல் படி சமநிலையின்மைகளை கண்டறிய இயக்க முறைகளை பகுப்பாய்வு செய்வதையும் பலவீனமான பகுதிகளை கண்டறிய தசை வலிமையை சோதிப்பதையும் உள்ளடக்குகிறது. ஒரு நோயாளி எவ்வாறு நகர்கிறார் என்பதை நிகழ்நேரத்தில் கவனிப்பதன் மூலம் சிகிச்சையாளர் உடல் செயலிழப்பின் மூல காரணத்தை கண்டறிய முடியும். இயக்க பகுப்பாய்வுக்கு மேலதிகமாக சிகிச்சையாளர்கள் மூட்டை இயக்க வரம்பின் விரிவான சோதனைகளை செய்கிறார்கள் மற்றும் நோயாளியின் தோரணையையும் மதிப்பிடுகிறார்கள். இந்த அளவீடுகள் முன்னேற்றத்திற்கான ஒரு அடிப்படை அளவை வழங்குகின்றன. இந்த தரவு சார்ந்த அணுகுமுறை எந்த ஒரு கையேடு அல்லது உடற்பயிற்சி அடிப்படையிலான தலையீடுகள் உண்மையில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு நோயாளியின் உடல் வரம்புகளை சிகிச்சையாளர் புரிந்து கொள்வதை உறுதி செய்கிறது. இந்த விரிவான மதிப்பீட்டின் அடிப்படையில தனிநபருக்காகவே ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை திட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டம் ஒருபோதும் அனைவருக்கும் பொருந்தாது. நோயறிதலை பொறுத்து இது பல முக்கிய முறைகளை உள்ளடக்கியிருக்கலாம். நோயாளியை அவர்களின் தற்போதைய வரம்பு நிலையிலிருந்து முழுமையான குணமடைதலுக்கு இட்டுச் செல்லும் ஒரு மூலவாய பாதையை உருவாக்குவதே இதன் குறிக்கோள். கையேடு சிகிச்சை என்பது மூட்டு சீரமைப்பு மற்றும் மென்மையான திசு கையாளுதல் போன்ற கைகளால் செய்யப்படும் நுட்பங்களை உள்ளடக்கிய ஒரு முக்கிய முறையாகும். இந்த சிறப்பு இயக்கங்கள் வலியை குறைக்கவும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், கட்டுப்படுத்தப்பட்ட மூட்டுகளுக்கு இயக்கத்தை மீட்டெடுக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உடலின் திசுக்களை உடல் ரீதியாக கையாளுவதன் மூலம் இயன்முறை சிகிச்சையாளர்கள் நோயாளியின் ஆறுதல் மற்றும் இயக்க வரம்பில் உடனடி முன்னேற்றங்களை அடிக்கடி அடைய முடியும். சிகிச்சை உடற்பயிற்சி இந்த துறையின் ஒரு மூலக்கல்லாகும். வலிமை, நெகிழ்வுத்தன்மை, சமநிலை மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்த குறிப்பிட்ட வழக்கங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த உடற்பயிற்சிகள் உடலை பாதுகாப்பாக சவால் செய்ய கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. திசுக்கள் காலப்போக்கில் மாற்றியமைக்கப்பட்டு வலுவாக வளர அனுமதிக்கின்றன. நீண்டகால செயல்பாட்டு முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கு நிலையான உடற்பயிற்சி மிகவும் பயனுள்ள வழியாகும். கூடுதலாக நோயாளி கல்வி இந்த செயல்முறையின் ஒரு முக்கியமான பகுதியாகும். அவர்களின் நிலை மற்றும் எவ்வாறு சரியாக நகர்வது என்பது பற்றி தனிநபர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் சிகிச்சையாளர்கள் சுய மேலாண்மை மற்றும் காயம் தடுப்புக்கான உத்திகளுடன் அவர்களை மேம்படுத்துகிறார்கள். இந்த கல்வி அம்சம் நோயாளி மருத்துவ அமைப்பை விட்டு வெளியேறிய நீண்ட காலத்திற்கு பிறகும் சிகிச்சையின் நன்மைகள் தொடர்வதை உறுதி செய்கிறது. இயன்முறை சிகிச்சையின் நோக்கம் விரிவானது. இது பரந்த அளவிலான நிலைமைகளை கையாளுகிறது. எலும்பியல் துறையில சுளுக்கு, எலும்பு முறிவுகள் மற்றும் நாள்பட்ட முதுகுவலி போன்ற தசைக்கூட்டு காயங்களை மறுவாழ்வு செய்வதற்கு இது அவசியம். அறுவை சிகிச்சை அல்லது விளையாட்டு காயத்திலிருந்து மீண்டாலும் எலும்பியல் இயன்முறை சிகிச்சை தசைக்கூட்ட அமைப்பை அதன் முழு வலிமைக்கும் செயல்பாட்டு திறனுக்கும் திரும்ப கொண்டு வருவதில் கவனம் செலுத்துகிறது. நரம்பியல் துறையில இயன்முறை சிகிச்சை பக்கவாதம் அல்லது பார்க்கின்சன் நோய் போன்ற நீண்டகால நிலைமைகளை கையாளும் நோயாளிகளுக்கு உதவுகிறது. இங்கு கவனம் நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை, நியூரோபிளாஸ்டிசிட்டி மற்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் சமநிலையை மேம்படுத்த நரம்பு மண்டலத்தை மறுபயிற்சி செய்வதில் உள்ளது. இந்த சிறப்பு பராமரிப்பு நோயாளிகள் தங்கள் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் அடிப்படை இயக்கங்களில் சுதந்திரத்தை மீண்டும் பெற உதவுவதற்கு முக்கியமானது.
இதய சுவாச இயன்முறை சிகிச்சை, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி பிசியோதெரபி, ஆஸ்துமா போன்ற நிலைமைகள் உள்ளவர்களுக்கு அல்லது பெரிய இதய அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வருவர்களுக்கு உதவுகிறது. சிகிச்சையாளர்கள் சுவாச திறனையும் உடல் சகிப்புத்தன்மையையும் மேம்படுத்த குறிப்பிட்ட நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். இதயம் மற்றும் நுரையீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் இயன்முறை சிகிச்சையின் இந்த கிளை நோயாளிகள் சுவாசக் கோளாறு இல்லாமல் சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு திரும்ப உதவுகிறது. இந்த துறை குழந்தை மருத்துவம் போன்ற சிறப்பு பகுதிகளுக்கும் விரிவடைகிறது. இது குழந்தைகளின் வளர்ச்சி தாமதங்களுக்கும் அவர்களின் உடல் மைல்கற்களை அடைய உதவுகிறது. இதற்கு நேர்மாறாக முதியோர் மருத்துவத்தில வயதானவர்களில் வீழ்ச்சி தடுப்பு மற்றும் இயக்கத்தை பராமரிப்பதில் கவனம் மாறுகிறது. இந்த சிறப்பு பயன்பாடுகள் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள தனிநபர்களுக்கு இயன்முறை சிகிச்சை மிகவும் மதிப்புமிக்க ஆதரவை வழங்குவதை உறுதி செய்கிறது. சுருக்கமாக, இயன்முறை சிகிச்சை என்பது மனித இயக்கம் மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் ஒரு மாறும் மற்றும் அத்தியாவசியமான துறையாகும். மதிப்பீடு, நோயறிதல் மற்றும் சான்றுகள் அடிப்படையிலான தலையீடு ஆகியவற்றின் ஒரு கட்டமைப்பு மூலம் இது பரந்த அளவிலான சுகாதார நிலைமைகளை கையாளுகிறது. இறுதி இலக்கு செயல்பாட்டை மீட்டெடுப்பது, வலியை நிர்வகிப்பது மற்றும் தனிநபர்கள் அவர்களின் உயர்ந்த அளவிலான சுதந்திரத்தை அடைய மேம்படுத்துவதாகும்.